அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பையனை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, என் பையனை வந்து துன்புறுத்திட்டாருன்னாங்க. அப்போ டீச்சர் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? நல்லன்னு சொல்லிடுங்க. டீச்சர் வந்து என்ன பண்ணணும்னா கண்ணிலே பேசிக்கணும்னு ஸ்டூடெண்ட்டை, பண்ணிட்டியா, போயிட்டு வா, வேற ஒன்றும் இல்லையா, நாளைக்கு காலையில் பார்க்கலாம், அப்படி பண்ண சொல்லுங்கள். எதுக்கு பேசுறது? வெளியில் போய் நில்லுன்னா ஹராஸ்மெண்ட்டு, முட்டி போடுன்னு ஹராஸ்மெண்ட்டு, பெஞ்ச் மேலே ஏறணுன்னா ஹராஸ்மெண்ட்டு, 4 பேர் இருக்க மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா தற்கொலை ஏன் அந்த பையன் பண்ணிக்கிறான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு ஒருத்தர் காமிக்கலைங்க. இது இப்படி இருந்தால் எப்படி? சரி, நான் ஒரே ஒரு சிம்பிளாக கேட்குறேங்க. இது இங்கெல்லாம் நடக்குதுல்ல, இந்த பஸ் எரிக்கிறது, கிளாஸ் ஏன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்க மாட்டாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ நடக்குது தப்பு? செவரு விழுந்துருது, பசங்க சாப்பிட்ருக்கானுங்க, செவரு விழுந்து செத்துறானுங்க. அது யார் மேலே கோவப்படணும்? ஒரு இடத்துல கூட நேராக பிரின்சிபல்லையோ ஹெட் மாஸ்டரே போய் கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி எடுக்கிறது உடனே பார்த்துருக்கீங்களா? ஏன் நடக்கிறது இல்லை? ஏன்னா ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், உள்ளே போய் என்ன பண்ணிக்க, நான் வெளில நிற்கிறேன்னு. ஏன்னா அவர் பொருள் இல்லை, அது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே. சார் உள்ளே வராதிங்க சார், நம்ம ஸ்கூல் சார், உங்கள் ஸ்கூல் சார்னு அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ எதிர்பார்க்கலான்னு. இது ஒரு ஆட்சி. இதுதான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி நடந்ததே இரும்பு கரம் கொண்டு அன்றைக்கி அடித்து எல்லாரையுமே. இன்னொரு தடவை ஸ்கூல் உள்ளே போனீங்கன்னா யாராவது ஓம் பையன் என் பையன் படிக்கிற ஸ்கூல் அது போகக்கூடாதுன்னு முதல்வர் முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி நடந்திருக்காது.